செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து கோவை நோக்கி வந்த ஆம்னி பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரிமளா, முழு விவரம். பேருந்து விடியற் காலையில் தீ பிடித்து எரிந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. ஓட்டுநர் முன்னதாகவே சுதாரித்துக் கொண்டதால் பெரும் அசம்பாவிதமும் அதிகாலையில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 பயணிகள் வரை பயணித்த நிலையில் மாற்று பேருந்தில் அனைத்து பயணிகளுமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் பீளமேடு காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பயணிகள் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவலாக பதிவாகி இருக்கிறது. இன்று அதிகாலையில் திருவண்ணாமலையிலிருந்து கோவை வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் அதிகாலையில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கோவை பீளமேடு அருகே இருக்கக்கூடிய சாலையில் ஆம்னி பேருந்து வந்த பொழுது அதிகாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பயணிகள் அனைவருமே வாகனத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட நிலையில் தீயானது பேருந்து முழுவதுமாகவே மலமளவென பரவி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை முழுமையாகவும் அணைத்திருக்கின்றனர். தீ விபத்துக்கான காரணமும் குறித்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். அவிநாசி சாலை எப்பொழுதுமே பிஸியாக இருக்கக்கூடிய சாலை. பிரபல தனியார் மருத்துவமனை முன்பு இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். எப்போதும் பரபரப்பான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் தற்பொழுது நடவடிக்கையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இவ்விபத்து தொடர்பாக பீளமேடு காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.